மச்சான் என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு மச்சான் ஒருத்தன் லவ் இட் ஆப்பில் வந்து ஒருத்தன் வந்து பேசியிருக்கான். இவனும் பேசியிருக்கான் இந்த மாதிரி ஏதோ ஒரு பொண்ணோட ஃபோட்டோ அமுச்சு வெறி ஏற்றிருக்கான் தலைவனை. ப்ரோ 2000 தான் ப்ரோ, ஓகேனா சொல்லுங்கள் நான் பேசி அரேஞ்ச் பண்ணுறேன்னுக்கிறான். இவனை நான் பண்ணுறான் சரி காஜில் வந்து சரி ப்ரோ 2000 தானேன்னு சொல்லி அனுப்பியிருக்கான். அனுப்பிட்டு அவன் நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்கான், ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோ ரூம்லாம் பார்த்தாச்சு ப்ரோ, இங்கே பக்கத்தில் தெரிஞ்ச ரூம் ஒன்று இருக்குது, 5000 தான் ரெண்ட்டு. 7000 இது அதானே தலை 5000 தலை ரெண்ட்டுன்னுக்கிறான். இவனும் சரின்னு சொல்லி 5000 அனுப்பிட்டு இருக்கான். அனுப்பிட்டு கேட்டுருக்கான். கேட்டு ப்ரோ 5000 நான் உங்களை அனுப்பிச்சிட்டா வந்துச்சான்னு கேட்கும்போது அவன் சொல்லிக்கிறான், ப்ரோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, எல்லாமே ஓகே ஆயிடுச்சு, இன்னும் வந்து ஒரு 3000 நீங்கள் குத்திங்கன்னா போதும் ப்ரோ, அது ஏன்னா சேஃப்டிக்காக. ஆமாம் தலை, அது 7000 வந்து 2000 அந்த பொண்ணுக்கு, 5000 ரூமுக்கு தலை. இப்போ 3000 வந்து சேஃப்டிக்காக ஆமா, யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. அதான் என்ன பண்ணியிருக்கான், சரி இவனும் சரி பரவாயில்ல எல்லாமே புக் ஆகிடுச்சு. அவன் எல்லாமே சொல்லிட்டான், ப்ரோ இந்த லாட்ஜ் தான் ப்ரோ, இந்த ரூம் ப்ரோ வந்துரு ப்ரோன்னு. இவன் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ரிசப்ஷனில் போய் கேட்டிருக்கான். ப்ரோ இந்த மாதிரி அவன் பேர் சொல்லி கேட்டிருக்கான். இந்த மாதிரி என் பேர் விஷ்ணு ப்ரோ, விஷ்ணுன்ற பேரில் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அவனா சொன்னான், ப்ரோ அந்த பேர்லாம் எந்த புக்கிங்கும் இல்லை ப்ரோன்னு இருக்கானுங்க. இவன் சரி வேறு ஏதோ பேரில் அப்போ புக் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லி அந்த கான்டாக்ட் ஒருத்தர் நடுவில் பேசினான் பார்த்து அந்த லவ் வீட்டில், அவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான். பார்த்தா பிளாக்கு. ஐயோ சத்தியமாக சொல்லு இது உன் ஃப்ரெண்டு தானே? என் ஃப்ரெண்டு தான்டா இது. ஓட்டா என்ன இலவுடா இது.